श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदे रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये. பிரதம ஜிதந்தே ஸ்தோத்திரம் முடிந்து இப்போ ரெண்டாவது ஜிதந்தே ஸ்தோத்திரம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ரெண்டாவது ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில் 28 ஸ்லோகங்கள் இதுவரை அனுபவித்தோம். இந்த என்டையர் ரெண்டாவது ஜிதந்தே ஸ்தோத்திரமே திருவாராதனம் பண்ணும்போது திருவாராதனத்தை முடித்து விட்டோ இல்லை அதற்கு நடுவிலையோ அந்த மந்த்ராசனம் முதலாக அந்த ஷோடசோபச்சாரம் அதெல்லாம் முடிஞ்சு அந்த இஜ்ஜை முடிந்த பிறகு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் இதை தெரிவிக்கிறார்கள். இந்த ரெண்டாவது ஜிதந்தே ஸ்தோத்திரமே செந்தாமரை கண்ணா தேவரீருக்கு மங்களம், பீதக வாடையும் கோலமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனியும் அமர்ந்த குணக்கடலே கருணாமூர்த்தியே மகாபராதியான அடியனை திருக்கண்களால் கடாட்சித்தருள வேண்டும். தேவரீர்தான் எனக்கு தாயும் தந்தையும் நன்மக்களும் பெரும் செல்வமும் எல்லாம் தேவரீர்தான். எந்த பிறவியிலும் தேவரீரையே அடிபணிந்து உய்யுமாறு அருள் புரிய வேண்டும். அடியனை கைவிடக்கூடாது. சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரியனர் காமமும் ஆகிய நான்கிலும் எனக்கு விருப்பமில்லை. தேவரீருக்கு அடியராக தேவரீருக்கு கைங்கரியம் செய்யும் ஒன்றையே விரும்புகிறேன். தேவரீர் வீட்டிற்கும் சுத்த சத்துவமயமாய் நித்திய முக்த சேவியமாய் மாட மாளிகை முதலிய சகல சம்பத்துக்களும் நிறைந்துள்ள ஸ்ரீ வைகுண்ட லோகத்தை என்னைக்கு அடியேன் கண்ணால் காண்பேன். தேவரீருடைய திவ்ய அவயவ சோபை பொருந்திய அந்த திருமேனியை ஸ்ரீகாந்தனான தேவரீரை அந்த கார்மேனி செங்கண்ணனாயிருக்கும் தேவரீரை எப்போ சேவிப்பேன். தேவரீர் திருக்கமல பாதத்தை எப்போது என் சென்னிக்கு அணியாக என் தலைக்கு அலங்காரமாக்குவேன். எப்போ தேவரீர் விடுத்த திசை கருமம் திருத்துவேன். எப்போ தேவரீர் எனக்கு கைங்கரியம் செய் என்று ஏவப் போகிறீர். இப்படி ஆச்சரியமாக ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் சுவாமி. 29வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு 4 ஸ்லோகம் இன்னைக்கு சேவிக்கலாம். சாந்தாய ச விசுத்தாய தேஜசே பரமாத்மனே நமோ பகவதே விஷ்ணோ வாசுதேவாமிதத்யுதே. சாந்தாய ச விசுத்தாய தேஜசே பரமாத்மனே நமோ பகவதே விஷ்ணோ வாசுதேவாமிதத்யுதே. அதாவது அதிக ஒளி பொருந்தியவனாய் வசுதேவ குமாரனாய் எல்லா உயிர்களிடத்திலும் வசிப்பவனாய் இருக்கும் வாசுதேவனாகிய விஷ்ணு எம்பெருமானே, கல்யாண குணங்கள் பொருந்தியவனாய் மாறுதல்கள் அற்றவனாய் சோகம் மோகம் முதலிய தோஷம் எதுவுமே கலக்காதவனாய் தேஜஸ்சுடன் ஞானச்சுடராய் இருப்பவனே, சர்வ ஆத்மாவான அந்தராத்மாவான தேவரீருக்கு நமஹா நமஸ்காரம் என்கிறார் சுவாமி. உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவித்தபடி எல்லா உயிர்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களிலும் கரந்து எங்கும் பரந்துளன். அப்படி இருக்கும் பரஞ்சோதியாய் அகிலேய பிரத்யநீகனாய் தோஷங்களுக்கு எதிர்த்தட்டாய் அனந்த கல்யாண குணகணோக மகார்ணவனாய் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாய் கல்யாண குணக்கடலுக்கு உறைவிடமாய் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்ற 6 குணங்களின் பரிபூர்ணனாய் சர்வ அந்தராத்மாவான உன்னை சரணம் புகுகிறேன் என்கிறாருங்க. நமகா நமஸ்கரிக்கிறேன். சாந்தாய ச விசுத்தாய தேஜசே பரமாத்மனே நமோ பகவதே விஷ்ணோ வாசுதேவாமிதத்யுதே. சாந்தாய ச அதாவது அமிதத்யுதே வாசுதேவ அமிதத்யுதே. அமிதத்யுதேனா அதிக ஒளி பொருந்தியவனாய் வசுதேவ குமாரனான எல்லா உயிர்களிடத்திலும் வசிப்பவனான விஷ்ணுவாகிய எம்பெருமானே,
பகவதே கல்யாண குணங்கள் பொருந்தியவனாய் ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்ற ஷட்குணங்களை உடையவனாய் பகவான்றதுக்கு பக என்பதற்கு அர்த்தமே அதுதான். சாந்தாய பரிணாமம் முதலிய மாறுதல்கள் அற்றவனாய் அவிகாராய சுத்தாய நித்தியாய பரமாத்மனேன்னு சொல்கிற மாதிரி ஸ்லோகத்தில் விகாரங்கள் அற்றவன், மாறுதல்கள் அற்றவன், எந்த விதமான மாறுதலும் கர்ம பந்தம் ஒன்றுமே கிடையாது அவனுக்கு, நம்மளை மாதிரி. விசுத்தாய சோகம் மோகம் முதலிய தோஷங்கள் கலசாதவனாய் எந்த விதமான தோஷங்களும் இல்லாதவன், தோஷங்களுக்கு எதிர்த்தட்டானவன். தேஜசேச்ச ஞானச்சுடருமான பரமாத்மனே பரமாத்மாவான சர்வாத்மாவான தேவரீருக்கு நமகா நமஸ்காரம் என்கிறார் இந்த 29வது ஸ்லோகத்தில். அடுத்த 30வது ஸ்லோகத்தில் நம சர்வகுணாதீத ஷட்குணாயாதி வேதசே சத்யஜானானந்த குண பிரம்மணே பரமாத்மனே. நம சர்வகுணாதீத ஷட்குணாயாதி வேதசே சத்யஜானானந்த குண பிரம்மணே பரமாத்மனே. சர்வகுணாதீத சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற பிராகிருத குணங்கள் யாவற்றையும் கடந்தவன், அந்த திரிகுணத்தை கடந்தவன், அந்த பிரகிருதி சம்பந்தமே இல்லாதவன். இப்படி சத்வ ரஜஸ் குணத்தை கடந்தவன். சர்வ குணாதீத பிராகிருத குணங்கள் யாவற்றையும் கடந்த சத்யஜானானந்த குண ஏகரூபனாய், சத்யஜானானந்த குண ஏகரூபனாய் ஞானஸ்வரூபியாய் எல்லையற்ற குணங்களை உடையவன் எம்பெருமான். சத்யஜானானந்த குண சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் தெரிவிக்கிறது. சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலத்துவம் போன்ற குணங்களை உடையவன் எம்பெருமான். ஷட்குணாயன 6 குணங்கள் பகவான்றதுக்கு. ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்ற 6 குணங்களை உடையவன். ஆதி வேதசே முதல் சிருஷ்டிகர்த்தா அவன்தான். பிரம்மனே ஸ்வரூபத்தாலும் குணங்களாலும் மிகப்பெரியவனாயிருப்பவன். பரமாத்மனே சர்வ ஷரீரியான தேவர் இருக்கு, சர்வ ஆத்மாவான தேவர் இருக்கு, சர்வத்தையும் ஷரீரமாக கொண்ட தேவர் இருக்கு. நமகா நமஸ்காரம். இப்படி சத்வம் ரஜஸ் தமோ குணங்களை கடந்தவனாய் குணங்கள் எல்லாவற்றிற்கும் ஊற்றான ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற ஷட்குணங்களை உடையவனாய் சகல ஜகத்காரண பூதனாய் சத்தியஞானானந்தங்களுடைய குணங்களா உடையவனாய் உலகங்களுக்கெல்லாம் ஓருயிரான உன்னை சரணமடைகிறேன். இப்படி ஸ்வரூப நிரூபக தர்மம்னு ஒன்று இருக்கு. அவனுடைய ஸ்வரூபத்தை நிரூபிப்பது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. அந்த பகவான்ற அதுக்கு சத்தியம், அது ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் என்ற 6 குணங்களை உடையவன். அது நிரூபித ஸ்வரூபக தர்மம். அந்த 6 குணங்களை உடையவன். இது குணங்களால் இப்படி வர்ணிக்கப்படுகிறான், எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறான். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்வ ரஜஸ் தமோ குணங்களை கடந்தவனாய் குணங்கள் எல்லாவற்றிற்கும் ஊற்றுவாயான ஞானபல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ் என்ற 6 குணங்களை உடையவனாய். அப்போ மீதி எல்லாம் என்ன குணம்னா சௌலபியம் சௌசீல்யம் வாத்சல்யம் மார்தவம் ஆர்ஜவம் சௌஹார்தம் சாமியம் காருண்யம் மாதுரியம் காம்பீரியம் ஔதாரியம் சாதுரியம் ஸ்தைரியம் தைரியம் சௌரியம் பராக்கிரமம் சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருத்தித்வ கிருத்தஜ்ஞத இப்படி அசங்கேய கல்யாண குணகணவுக மகார்ணவன் ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தில் தெரிவித்தபடி அந்த குணங்களுக்கு ஊற்றுவாய் இந்த ஞானபல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜஸ். இப்படி சகல ஜகத்காரண பூதனாயிருப்பவன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று அப்படிப்பட்ட பிரம்மன் உலகங்களுக்கெல்லாம் ஓர் உயிர் உன்னை சரணமடைகிறேன் என்ற 30வது ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார். 31 சதுப்பஞ்ச நவவியூக தசத்வாதச மூர்த்தயே நமஸ்தே வாசுதேவாய பிரம்மணே சதுராத்மனே. சதுப்பஞ்ச நவவியூக தசத்வாதச மூர்த்தயே, அதாவது 4, 5, 9 என்பதான வியூக ரூபங்களை கொண்டவன். தசத்வாதச மூர்த்தையே 10, 12 அவதார ரூபங்களை உடையவன்.
சதுராத்மனே ஜாகிரத அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, துரிய அவஸ்தைன்னு 4 ஸ்வபாவத்தை உடையவன். பிரம்மனே பரபிரம்மஸ்வரூபி, வாசுதேவாய பர வாசுதேவன், இப்படிப்பட்டதான தேவரீருக்கு நமஸ்காரம் என்கிறார். அதாவது சதுப்பஞ்ச நவவியூக வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் ஆகிய 4 நிலைகள் வியூக அவதாரத்தில். சத்யன், அச்சுதன் முதலிய 5 ரூபங்கள். அதே மாதிரி 9 வியூக ரூபங்கள், 4, 5, 9. ராமகிருஷ்ண போன்ற தசாவதாரங்கள். கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர ஆகிய 12 ரூபங்கள். இப்படி கூடியவனாய் ஜாகிரதாவஸ்தை, ஸ்வப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, துரிய அவஸ்தை 4 ரூபங்கள். அதாவது ஜாகிரதனை விழித்திருக்கும் நிலை, ஸ்வப்னம்னா அப்படி சப்கான்ஷியஸ்க்கு கனவு இருக்கும் நிலை, சுஷுப்தி அதுக்கு மேலே, தென் சரியல் ஸ்டேட், தென் துரிய அவஸ்தை. இந்த மாதிரி 4 அவஸ்தை உபனிஷத்துக்களை தெரிவிக்கப்படுகிறது. அப்படி 4 ரூபங்களும் உடையவனுமான தேவரீருக்கு நமஸ்காரம் என்கிறார். இப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ரொம்ப ஆச்சரியமாக இங்கே அனுபவிக்கிறார்கள் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரத்தில். அதாவது இந்த ஸ்ரீ வைகுண்டநாதனான தேவரீர் பற்பல வியூக ரூபங்களை கொண்டு அடியார்கள் அடிப்பணிய அவதாரம் செய்கின்றேன், அதை இங்கு தெரிவிக்கிறார். 32வது ஸ்லோகத்தில் நமோனந்தாய விஸ்வாய விஸ்வாதீதாய சக்ரிணே நமஸ்தே பஞ்சகாலஜ்ஞ பஞ்சகால பராயண. நமஹ அனந்தாய விஸ்வாய விஸ்வாதீதாய சக்ரிணே நமஸ்தே பஞ்சகாலஜ்ஞ பஞ்சகால பராயண. அதாவது விஸ்வாய சர்வசரீரகனாய், பிரபஞ்சத்தில் வேறுபட்டவனாய், கையில் சக்கரத்தை ஏந்தியவனாய், தேசகால வஸ்துக்களால் அளவிட முடியாதவனாய், அனந்தனாய், அவனுக்கு தேவரீருக்கு நமஸ்காரம். பஞ்சகாலஜ்ஞ அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் ஆகிய 5 காலங்களையும் அறிந்தவன். பஞ்சகால பராயண, இந்த 5 காலங்களை உனது கைங்கரியத்துக்காக சாதனமாக்கியவனான தேவரீருக்கு நமஸ்காரம் என்கிறார் இங்கு. அதாவது சர்வசரீரியாய், எல்லாவற்றுக்கும் ஷரீரியாய், எல்லாவற்றையும் ஷரீரமாக கொண்டு தான் ஷரீரியாக, தான் ஆத்மாவாக இருப்பவன். சர்வசரீரியாய், உலகு நின்னோடொன்றி நிற்க வேறு நிற்பவனாய், அதிலிருந்து வேறுபட்டு நிற்பவனாய், வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராழியனாய், கையில் சக்கரத்தை ஏந்தியவன், தேசகால வஸ்துக்களால் அளவிட முடியாதவன். அப்படிப்பட்டான தேவரீருக்கு நமஸ்காரம். அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் முதலிய 5 காலங்களையும் அறிந்தவர் தேவரீர். உம்முடைய கைங்கரியத்திற்காக இந்த 5 காலங்களை சாதனமாக்கியவர் தேவரீர். அல்லது பஞ்சகால விவாகம் அறிந்து பஞ்சகால ஆராதன பரர்களுமான பரமைகாந்திகளுக்கு அடையும்படி இருப்பவர் தேவரீர். உமக்கு நமஸ்காரம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவன் தினந்தோறும் செய்ய வேண்டிய காரியங்களை விளக்குவதால் இந்த பஞ்சகாலம் அப்படின்னு சொல்கிறது, பஞ்சகால பராயணம். ஒரு நாளை 5 ஆக்கி 5 காலங்களிலும் 5 காரியங்களை ஸ்ரீ வைஷ்ணவன் செய்ய வேண்டும் என்பது சாஸ்திர வழக்கு. அபிகமனம், அன்று முழுவதும் நடக்க வேண்டிய கைங்கரியங்கள் தடையில்லாமல் நடந்தேற வேண்டும் என்று எம்பெருமானிடம் பிரார்த்தித்து பிரபத்தி பண்ணுறது மார்னிங் எழுந்தவுடனே, அது அபிகமனம். உபாதானம், பகவானுடைய ஆராதனத்திற்கு வேண்டிய திருத்துழாய், புஷ்பம் முதலிய சாதனங்களை சேர்த்து, பகவான் ஆராதனத்திற்கு மனசு முக்கிய சாதனமாகையால் அது சுத்தமடைவதற்காக ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை காலக்ஷேபத்தில் ஈடுபட்டு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி அப்படி ஈடுபடுதல். 3வது இஜ்ஜை, ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலும் ஆன்மீகங்களிலும் சொல்லிய முறைப்படி பகவானுக்கு திருவாராதனம் செய்தல். 4வது சுவாத்தியாயம், வேதாந்த பாகங்களை படித்து பரிச்சயம் செய்தல். காலக்ஷேபம் கேட்டுதல். திவ்ய பிரபந்தம், ஸ்ரீமத் ராமாயணம் இதெல்லாம் வாசித்தல். 5வது யோகம், பகவானுடைய திருவடிகளை தியானம் செய்தலும். தன்னுடைய நித்ரா காலத்திலும் எம்பெருமான் திருவடிகளில் தன் தலையை வைத்திருப்பதாக தியானம் செய்து சயனித்தல் 5வது யோகம். இப்படி 5 கால காரியங்களையும் இங்கே தெரிவிக்கிறார். பஞ்சகால பராயண,
பஞ்சகால விபாகம் அறிந்து அதை புரிந்து கொண்டு பஞ்சகால ஆராதனபரர்களுமான பரமைகாந்திகளுக்கு அடையும்படி இருப்பவர் தேவரீர். உம்முடைய கைங்கரியத்துக்காக இந்த பஞ்ச காலங்களை சாதனமாக்கியவர் தேவரீர். இப்படி அந்த பஞ்ச காலத்தை அறிந்தவர் தேவரீர், அவருக்கு நமஸ்காரம் என்கிறார் சுவாமி. தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.